ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரியல் லைஃப் பிளேயர் அது அப்படின்ற ஒரு மான்வா வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு மான்வா வந்து வியூஸ்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து திரும்ப வந்து எந்த சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களோ நம்ம வந்து அப்போ வந்து அந்த மான்வா கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? யாரும் கேட்கலன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற அவசியம் இல்லை. பட் நம்ம புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஏகப்பட்ட தடவை என்னோட சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த வியூஸ் குறைஞ்சி வியூஸே போகாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே சேனல் மூவே ஆகாமல் நின்று இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியோட தினம் எதனா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த டைமும் விடவே போகிறதில்ல. கிட்டத்தட்ட இந்த ஒரு முயற்சி மட்டுமே இதோட 72வது முயற்சி. ஏன்னா 72 மீன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் சேனல் வச்சுருந்தேன், அது வியூஸ் கிடைக்கல. அதுக்கடுத்து அனிமே சேனல் மாற்றினேன், எவ்வளோ சேனல் மாற்றிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா நம்ம வந்து இதோட வந்து இது 72வது முயற்சி நல்லா எண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பார்க்கலாம் இந்த 72வது அட்டம் வந்து நம்மளுக்கு வந்து எதாவது சக்ஸஸ் கொடுக்குதா. அதாவது இந்த 72வது அட்டம் தான் வந்து இந்த மை எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை முடிஞ்சளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் ப்ரோ நீங்கள் இதை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து என்ன மாற்றிக்க முடியும். எனக்கு வந்து தெரியாத மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் சின்ன அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இப்போ தான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ப்ரோ இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட சேனலை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வச்சு அதை அப்படியே விட்டு வச்சிருப்பேன். ஸோ இதை வந்து விடவே கூடாது. இந்த ஒரு மான்வாவோட ஸ்டோரி லைன் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைனாகவும் இருந்துச்சு. மற்ற மான்வாஸும் மற்ற அனிமேஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைனு. பட் இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் படம் மாதிரி வரும். ஸோ பார்க்கலாம். மை எஸ் கிளாஸ் ஹண்டரோட சாப்டர் 1. எங்கே பார்த்தாலுமே உலகத்தில் புதுசான கதவுகள் திறக்குது. பனிமலையாக இருந்தாலும் சரி, விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, மூளைக்கு எல்லா ஊர்லேயும் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான கதவுகள் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதுலேருந்து ஒரு வகையான டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி வருது. பட் வந்து அந்த எனர்ஜி வந்து எது வரைக்கும் மக்களையும் அஃபெக்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரிக்கு 20 கேட் இருக்குது. ஒரு ஊருக்கு 2 கேட்னா கூட இந்த உலகம் முழுக்க அவ்வளோ கேட்ஸ் இருக்குது. இந்த கேட்ஸை சுற்றி சயின்டிஸ்ட்லாம் இப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க, அது என்னன்னு தெரியாமல். ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு ஃபுட் ஒர்க்கில் ஒரு டெலிவரி பண்ணுற ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவும் கூட. நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு. அங்கே இருக்க ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்து நீ காலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நல்லா போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன? நீ படிக்கிறதுக்காக காலேஜ் ஃபீஸ் கேட்டேன். ஆமாம், நான் படிக்கிறதுக்காக காலேஜ் ஃபீஸ் காட்டுறேன். பட் நான் இதெல்லாம் கட்டுறது என்னோட தம்பிக்காக. என்னோட தம்பியை நான் வந்து படிக்க வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் தம்பியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னே அங்கே இருக்க எல்லாருமே தெரியாமல் கேட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து தம்பி பற்றி பேசிகிட்டே இருக்கான். அது லைட்டாக வாலெட்டாக அதை கண்டுக்க வேணாம். ஸோ நம்ம ஹீரோக்கு தன்னோட தம்பினா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து தன்னோட படிப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக வேலை செஞ்சு போச்சுட்டு இருக்காரு. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. தன்னோட தம்பியை பிக்கப் பண்ணுறதால எல்லாரும் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோட தம்பியை காட்டுறாங்க. தம்பி பசியில் வந்து நம்ம சீக்கிரமாக போயிட்டு பர்கர் சாப்பிடணுன்ற மாதிரி பேசிட்டு அந்த ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்துட்டே இருக்கான் அண்ணனை பார்க்கறதுக்காக. சரி, அந்த கதவை பார்க்கும்போது அந்த கதவு ப்ளூ கலரில் இருந்தது, மஞ்சள் கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம பார்க்கும்போது நம்ம அண்ணனோட வேலையை காமிக்கிறாங்க. அண்ணன் வந்து தான் கூட வேலை செஞ்சவங்க கூட 3 பேர் கூட ஒன்றா காரில் வந்துட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு டைமில் அண்ணனோட காரில் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாரோ பின்னாடி காரை இடிக்கிற மாதிரி பார்க்குது. பின்னாடி பார்த்தா அந்த போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டல் வேறு அங்கங்கே இருக்குதுப்பா, இது நான் திடீர்னு கலர்லாம் மாறி இருக்குது, இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் காரில் நம்ம நிம்மதியாக பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது காருக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. பிகாஸ் அந்த கார் வந்து நவரில் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காரை விட்டு நம்ம அண்ணன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ நம்ம அண்ணன் தான் வந்து ஹீரோ இல்லைங்களா. ஸோ ஹீரோ வந்து கார் வந்து ஆடுறது கார் வந்து பின்னாடி பக்கமாக போகுது. ஸோ நம்ம ஹீரோ மெல்லமாக இறங்கி வெளியே வந்து பார்த்தா ஒரு ஜெய்ஜான்டிக்கான மாஸ்டர் நம்ம ஹீரோவை முறைச்சிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோ கல்லில் இங்கே என்ன நடக்குது, இது என்னடா உருவம், இவ்வளோ பெரிய காக்காவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு முட்டி விடுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த தெரிச்சிட்டு போய் விடுறான். அந்த காரை போட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சும்மா கொதறிட்டு இருக்குது. இது இங்கே மட்டும்தான் நடந்ததுன்னு பார்த்தா அப்படி கிடையாது. உலகத்தில் எந்தெந்த இடத்துல இந்த கதவு வந்து திறக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த கதவு வழியாக வெளியே வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பாரபட்சமே பார்க்காம இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போட்டு சும்மா பீஸாக கையை தண்ணி காலு தனியாக பிடிச்சி தின்ன ஆரம்பிக்குது. இருக்கிற பொம்பளைங்கலாம் விடவே இல்லை, கண்ட பாட்டெலாம் பிடிச்சி கடிச்சு வர தின்ன ஆரம்பிக்குது. இப்படி உலகம் முழுக்க இந்த ஒரு ஆபத்து வந்து பரவிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க எல்லா மக்களுமே வந்து அவதிப்பட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவோட காரை வந்து அந்த மான்ஸ்டர் வந்து பிடிச்சி நோண்டிட்டு இருந்துச்சுங்களா. ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா இதை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அந்த ஒரு டைமில் உள்ளே இருந்து ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா 2 கையும் சும்மா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுன்னு டைட்டாக அந்த பறவையோட வாயை அப்படியே பிடிச்சி பொழக்கிறாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருந்த பர்சன். நம்ம ஹீரோ அந்த கையெல்லாம் வந்து ஸ்ட்ராங்ஸாக மாறினோடனே பக்கத்தில் வந்து கேட்குறான், டேய் உன் கைக்கு என்னடாச்சுன்னு கேட்டேன். எனக்கு தெரியலப்பா, திடீர்னு இந்த மாதிரி பவர்லாம் கிடைக்குது, என் கையெல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் இதை பிடிச்சி ஒரே போலையாக பழந்துட்டான்றான்.
இதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய டஞ்சன்ஸ். இப்போ இந்த கதவு எல்லாமே நம்ம பழைய அனிமேஸில் பார்த்த மாதிரி இந்த டஞ்சன்ஸோட கதவு தான் இது எல்லாமே. இந்த கதவு எல்லாம் வேற ஒரு உலகத்தில் கனெக்ட் ஆகிடுது. அந்த உலகம் தான் நம்மளுடைய பூமி. அந்த பூமியில் கனெக்ட் ஆகி அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் ஓவரோட வெளியே வந்துட்டு இருக்குது. இதை எப்படி சமாளிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய டஞ்சன்ஸுக்கு போய் கிளியர் பண்ண தான் உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து பவர் கிடச்சது இல்லைங்களா? ஸோ அவர் எப்படி கிடச்சதுன்னா எப்போப்பெல்லாம் இந்த டஞ்சன்ஸ் ஆக்டிவ் ஆச்சோ அப்போத்துலேருந்து மனுஷங்களுக்கு தேவையான அளவுக்கு பவர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 30% ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு வந்து பவர் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் வரும்போது ஒரு ஹீரோ மாதிரி நின்று வந்து காப்பாற்றுறாங்க. இந்த கதை வந்து எல்லாத்தையும் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலும் பட் நமக்கு கதை தான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோவோட தம்பி கட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி கையில் சும்மா கருப்பு கலரில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவோட தம்பிக்குமே ஒரு பவர் கிடைச்சிருக்குது. நம்ம ஹீரோ கிடைக்கல. ஹீரோவோட தம்பிக்கு பவர் கிடைச்சது. ஓகே, என் கையில் வந்து இது பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹீரோமே இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னோட செல்ல தம்பிக்கு இந்த மாதிரிலாம் பவர் கிடச்சிருக்குது. இனிமேல் நம்ம என் செல்ல தம்பி வந்து பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கும் ஓரளவுக்கு பவர் கிடச்சிருக்குது. அவனும் தானே சங்காக பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட தம்பி கிடைச்ச பவர் வந்து சாதாரண பவரே கிடையாது. சொல்லப்போனால் அது வந்து ஒரு எஸ் கிளாஸ் பவர். ஸோ நம்ம எல்லாருமே எல்லா அனிமேஸ்லையும் பார்த்துருப்போம், எல்லா மாநிலத்திலையும் படிச்சிருப்போம். அந்த எஸ் கிளாஸ்ன்றது தான் இருக்கிறதுல வந்து டாப் லெவலாக இருக்கும். நம்ம ஸ்கூல் ஏ கிரேட் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஸ் கிளாஸ் பவர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட தம்பிக்கு எஸ் கிளாஸ் பவர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஒரு டைமில் தான் நான் ஹீரோவோட அண்ணன் வந்து நினச்சி பார்க்குறாரு, த எஸ் கிளாஸ் தட் ஐ ரேஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வளர்த்த பையன் இப்போ எஸ் கிளாஸில் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த அர்த்தம் வந்து வரும். ஸோ ஹே காய்ஸ், என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஒரு வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ ஏதாவது கொரோனா இருந்துச்சு ப்ரோ இந்த மாதிரி மாற்றுங்க, வாய்ஸுக்கு நடுவில் அந்த மூச்சு வாங்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிடுங்கன்னா ஸோ நான் பண்ணுறேன் ஓகேங்களா. அந்த வாய்ஸ் நடுவில் அந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் போக பழகினா உங்களுக்கு இல்லை, நான் அதை வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ வந்து முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என்னோட வாய்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சேனல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாதி வீடியோஸ் வந்து விட்டு வச்சிருப்பேன். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக எத்தனையோ தடவை திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். பட் நான் வந்து விட மாதிரியே கிடையாது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். தோக்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ரீ லைஃப் பிளேயர் அப்படின்னு ரீ0ன்ற ஒரு அனிமே மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம திரும்பவும் போகிறோம்.